அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ சென்டென்ஸ் சாரி சென்டர்ஸ் கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் ஏஐ கால் ஃபார் ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஏஐ ரிலேட்டடா ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த கைட்லைன்ஸ எந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடி மினிஸ்ட்ரி தான் வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடி மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. எத பேஸ் பண்ணி அப்படின்னா, ஒரு 7 பிரின்சிபல்ஸ பேஸ் பண்ணி. எக்ஸாம்ல கேட்டா இத கேட்கலாம். ஓகேங்களா? 7 பிரின்சிபல்ஸ்ல எது வரும், வராது அப்படி சொல்லி கூட நமக்கு கேட்கலாம். ஓகேவா? 7 பிரின்சிபல்ஸ பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ட்ரஸ்ட். அடுத்தது பீப்பிள் சென்ட்ரிசிட்டி. அடுத்தது ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன், ஈக்விட்டி, அக்கவுண்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆஃப் எல்எல்எம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எல்எல்எம் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல். இத கூட ஃபுல் ஃபார்மா கேட்கலாம். ஓகேவா? அடுத்ததா வந்து சேஃப்டி, ரெசிலியன்ஸ், சஸ்டெய்னபிலிட்டி. இதுதான் அந்த 7 பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஏஐ கைட்லைன்ஸ மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுதான். இந்த 7 பில்லர்ஸும் நமக்கு முக்கியம். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல த மாலியபிள் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மாலியபிள் அப்படின்னா பெண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? மாலியபிள், டக்டைல் அப்படின்லாம் நம்ம படிச்சிருவோம். பெண்ட் பண்ண முடியும். ஈஸியா வளையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்னு எத சொல்ல வராங்கன்னா, நமக்கு தேர்தல் நேரங்கள்ல இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்றாங்க. அதாவது இந்த தலைப்புல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல, பெண்டபிளா இருக்கு. ரொம்ப வளைவு நெளிவுகளோட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கேரளாவுல தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா இந்த தேர்தல் நேரங்கள்ல அரசியல் கட்சிகள், அரசாங்கம், வேட்பாளர்கள் இவங்கலாம் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன அறிவிப்புகள வெளியிடணும், என்ன அறிவிப்புகள வெளியிடக்கூடாது, அந்த மாதிரி அவங்களோட நடத்தைய கண்காணிக்கிறது தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப தேர்தல் நேரங்கள்ல அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புதிய திட்டங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஆ ஒரு காசு தரப்போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்ஷியல் கிராண்ட்லாம் வந்து குடுக்கக்கூடாது. இந்த மாரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அ தேர்தல் அறிக்கைய வெளியிடலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். நாங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கம், நாங்க வந்து இப்படி உங்களுக்கு வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்காக புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த மாரிலாம் பண்ணா அது வந்து வோட்டர்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும். சரியா? இதுதான் தேர்தல் நடத்தை விதிகள். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல கேரளால வருது. அதுக்கப்புறமா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே என்ன பண்றாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ வந்து கொண்டு வராங்க. அத பீரியாடிக்கலா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா 2013, 14ல இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ட வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது இருக்கா? ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு வாலண்டரி கைட்லைன்ஸ் தான். இது வந்து ஒரு கன்வென்ஷன் தான். எல்லாருமே வந்து காலங்காலமா இத பின்பற்றிக்கிட்டே வராங்க. அதனால எல்லா வேட்பாளர்களும், அரசியல் கட்சிகளும், அரசாங்கங்களும் இத பின்பற்றணும். சரியா? ஆனா இதுக்கு சட்டப்பூர்வமான ஒரு பேக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில புரோவிஷன்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு கீழ நம்மனால அதுக்கு பனிஷ் பண்ண முடியும். மத்தபடி ஓவராலா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நேரத்துல நமக்கு நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா? தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்திகள்ல. அப்ப எப்போ இத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா? இந்த எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கும். சரியா? எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. சரிங்களா? இதுக்கு இடையில இந்த என்ன பண்றாங்க? இடையில வந்து இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ட மீறக்கூடிய வகையில் நடந்துட்டா, அவங்க மேல நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா, அவங்க சரியான முறையில ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு குற்றச்சாட்டு.
வேற என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசாங்கங்கள் இருக்காங்க இல்லையா? ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக் மூலியமா இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ட வந்து ஓவர் கம் பண்ணி நெறைய திட்டங்கள வந்து கொண்டு வராங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பீகார்ல இப்ப எலக்ஷன் நடக்குது. எலக்ஷன் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கமும், பீகார் அரசாங்கமும் சேர்ந்து முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா, எல் அ பீகார்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரூ. 10,000 வந்து காசு குடுக்குறாங்க. சரியா? சோ இது எலக்ஷன் அனவுன்ஸ் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பண்றாங்க. ஓகே. அப்ப எலக்ஷன் அனவுன்ஸ் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பண்றப்ப, இது வந்து அரசு திட்டமாக மாறிருது. அதுக்கப்புறமா இந்த ரூ. 10,000 எப்ப குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அக்டோபர் 31 ஒரு அமௌண்ட் வந்து போயிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து எலக்ஷன் நவம்பர் 6 இன்னைக்கு வந்து பீகார்ல எலக்ஷன். அடுத்த 2, 3 நாள்ல இன்னொரு பாதி அமௌண்ட் வந்து போக போகுது. அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்டையே வந்து மீறி, அத வந்து என்ன பண்றாங்க? மீறல அவங்க. அந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ட சர்கம்வென்ட் பண்ணி வந்து வோட்டர்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி கைட்லைன்ஸா இருக்கு. இத வந்து நம்ப வந்து சட்டப்பூர்வமா மாத்தணும். அப்படிங்கிற மாரியான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? சோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிசி அப்படிங்கிறது முக்கியமான டாபிக் தான். அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.